ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கம்புணரி. கான்டாக்ட் நம்பர் 8531 99 86 97. நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ நத்த மாரியம்மா கிட்ட, அவள் உங்கள் பிரச்சனையும் சொல்லி உங்களுக்கு தீர்வும் கொடுப்பாங்க. இறந்தவ பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒருத்தைய படகுல இந்த பக்கத்துலேருந்து பொருளை கொண்டு போய் அடுத்த கரையில் சேர்ப்பேன். அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு இப்படிமா அந்த வேலையை அவன் அந்த படகுல போயிட்டு வந்துட்டுமா இருந்திருக்கு. அப்போ நான் ஒரு நாள் நடுவில் நடுக்கடலுக்குள்ள படகுல தண்ணி வந்துருச்சு. தண்ணி வரவுமே என்ன பண்ணியிருக்கேன், ஆஹா என்னடா நடுக்கடலுக்குள்ள படகுல தண்ணி வந்துருச்சு, நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு அவனுக்கு தெரியலை. அப்போ தெரியாமல் இருக்கும்போது அவன் சொன்னேன்னா, என்னை நம்பி என் மனைவி இருக்கா, என் மனைவியும் என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, நான் எப்படி பிழைச்சி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசில் கவலையும் கண்ணீருமா சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருந்திருக்கிறேன். அப்போ வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு அலை அடித்து ஒரே அலையில் அவன் கரை சேர்ந்துட்டேனா. இதுக்கு எங்கள் அம்மா சொன்ன கதையின் அர்த்தம் நான் ஒரு டாட்டா ஏசி வாங்கி எங்கள் வீட்டுக்காருக்கு ஓட்ட தெரியாது. அப்போது நான் வெள்ளிக்கிழமை அம்மாட்ட கோயிலுக்கு வாரம் போயிட்டுருக்கப்ப, அந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றப்ப என் ஃப்ரெண்டோட மைண்ட்டை சொன்னி, மாமாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுப்பா, எப்படியாச்சும் ஓட்டி பழகிட ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அப்போ முத நாள் வியாழக்கிழமை சாயங்காலம் எங்கள் அம்மா நத்த மாரியம்மா போட்டோ மேலே என் வண்டி சாவியை கொண்டு போய் வச்சு, அம்மா இந்த மகை உங்களுக்கு சுமையாக இருக்குது, இந்த சாவி தலையில் செமையாக இருக்குன்னு சொல்லி நான் வைக்கலை, என் செமையை நீங்கள் இறக்கி வைப்பீங்க, என் சுமையை நீங்கள் இறக்கி வைப்பீங்கன்னு சொல்லி அந்த சாவியை உங்கள் தலைமையில் வைக்கிறீமா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டி. அதே மாதிரி போயிட்டு வரப்போ என் ஃப்ரெண்டுடைய மைண்டை நான் சொன்னேன். உடனே அவனும் சரிங்க, நான் என் ஃப்ரெண்ட் இருக்கேன் ஓட்டி பழக்கிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட்டிக்கிட்டு போய் என் வீட்டுக்காருக்கு ஒரு 5 ரவுண்டு ஓட்டி காமிச்சிருக்கேன். 5 ரவுண்டு ஓட்டி காமிச்சிட்டு கொண்டாந்து வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. சரியா. அப்போ அந்த ஓட்டி பழகிற பையன் சொல்லியிருக்கேன், இவர் ஓட்டி பழக 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சரின்ட்டு நான் சரி பழகிடுவாருன்ற எங்கள் அம்மா பழகி கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கையில் நான் சரி நீங்கள் பழகிடுவீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு காலையில் விடிகிறப்ப, சனிக்கிழமை காலையில் விடிகிறப்ப 5 மணிக்கு, அவர் வண்டியை உருட்ட கூட தெரியாமல் இருந்தவர் 5 மணிக்கு வண்டியை டாட்டா ஏசி எடுத்துக்கிட்டு 3 டர்னிங் எங்கள் தெருவில் 3 கட்டிங் டர்னிங் திரும்பி மெயின் ரோட்டுக்கு போகணும். ஆனால் அந்த இதில் எப்படி எடுத்தார், எப்படி ஓட்டிக்கிட்டு போனாருன்னு தெரியல. வண்டி சத்தம் கேட்கவுமே நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுந்திரிச்சு ஓடி போய் ஐயோ வண்டியிலே எடுத்துருக்காரு, அம்மா எங்கள் அம்மா நத்த மாரியாத்தா வண்டி எடுத்துகிட்டு போறியா எங்கள் அம்மா வண்டி பின்னாடியே கொஞ்சம் தூரம் ஓடிட்டு தாத்தா நீ எடுத்துகிட்டு போயிட்டியான்னு கண்ணீரோடு அழுது சொன்னேன். அம்மா இந்த சாவி உன் தலையில் வச்சு சுமையை இறக்கிவேன்னு சொன்னி, அதுக்காக ஒரே நாளே எங்கள் அம்மா அந்த சுமையை இறக்கி வச்சா. ஒரே அலையில் எப்படி படகு கரைக்கு வந்துச்சோ ஒரே நாளில் எங்கள் வீட்டுக்காரர் என் தாய் நத்தத்து மாரியாத்தான் டிரைவர் ஆக்குனா. சரியா. இதெல்லாம் என் கதையில் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். இது பொய் வார்த்தை இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். இங்கே உள்ளவங்களுக்கு, என்கிட்ட சாமி பார்த்தவங்களுக்கு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த தாயை அம்மா இந்த உதவி எனக்கு செய்யுமா, என் கஷ்டத்தை தீர்த்து வைமான்னு நம்ம யார் மன உருகி அந்த அம்மாட்ட நத்த மாரியம்மாட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ, அந்த தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா இருந்து என்ன செய்வாங்களோ அந்த ஆத்தா நத்தத்து மாரியாத்தான் அப்படியே செய்வா. இந்த மகளுக்கு செஞ்சா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நத்த மாரியம்மாட்ட அந்த அம்மாட்ட வேண்டிக்கங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் எங்கள் ஆத்தா மாரியாத்தான் தீர்த்து வைப்பா.